சிவபெருமான் நம் வீட்டில் நடமாடுவதை உணர்த்தும் 5 முக்கிய அறிகுறிகள் என்னவென்று தெரியுமா? சிவனையும் திருநீற்றையும் பிரிக்க முடியாது என்றனர் நம் முன்னோர்கள். அப்படி சிவபெருமான் தன் உடலெங்கிலும் பூசிய திருநீற்றின் மனம் திடீரென்று நம் வீட்டில் அதிகப்படியாக வருவதே முதல் அறிகுறியாகும். இரண்டாவதாக, நம் வீட்டிற்கு பசுமாடுகள் வருகை தருவது. பசுமாடுகள் நம் வீட்டை பார்த்து கொண்டே நிற்பது அல்லது நம் வீட்டிற்குள் வர முயற்சி செய்வது போன்ற அறிகுறிகள். மூன்றாவதாக, நம் மனதில் எந்த சஞ்சலங்களும் இல்லாமல் ஒரு தெய்வீக அமைதியை பெறுவது. நான்காவதாக, சிட்டுக்குருவி அல்லது மைனாக்கள் நம் வாசலில் நின்று ஒலி எழுப்புவது அல்லது உடுக்கை சத்தமோ கோவில் மணி ஓசையோ நாதஸ்வர கச்சேரி சத்தமோ நம் காதில் கேட்பது. ஐந்தாவதாக சொல்லப்பட்ட அறிகுறி சிவனின் தீவிர பக்தர்களுக்கு மட்டுமே தென்படுமாம். அதாவது இரவில் தூங்கும் போது நேரடியாகவே சிவபெருமான் கனவில் தோன்றுவது, சிவபெருமான் நம்மோடு நேரடியாகவே உரையாடுவது போன்றோ அல்லது சிவலிங்கங்களோ கனவில் தெரியுமாம். உங்க வீட்டுல ஏதாச்சும் இந்த மாதிரி அறிகுறி தெரிஞ்சிருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.